இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இது உண்மையிலேயே உங்கள் வாய்ஸில் சொன்னீங்களா இல்லை அவர் வாய்ஸில் சொன்னீங்களா? எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கங்கவே வந்து அந்த அந்த மேனரிசம், அந்த வாய்ஸ். இல்லை, அது நானே என்ன கண்ட்ரோல் பண்ண நினைப்பேன். சமயத்தில் வந்து சில சமயத்தில் சொல்லுவாங்க, வீட்டிலே வந்து என் ஃப்ரெண்டு முகேஷ், பின்னணி பாடகர் முகேஷ் இருக்காங்களா, அவர் வந்து என்னென்னா என் கூட உட்காந்து ரஜினி படம் ஏதாவது உட்காந்து, நாங்கள் யூஎஸ் போயிருந்தப்போ சும்மா ஓடிடி ரஜினி படம் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது அவர் வந்து அதவா அப்படின்னாரா, சொல்லு அப்படின்னா, ஆடா பாவி மாறிட்டியாடா அப்படின்னா, அதாவது ஒரே செகண்டில் மாறிட்டியாடா அப்படின்னார்ல. அது வந்து ஆக்சுவலாக அதான் சொன்னல, அப்சர்வேஷனுடைய உச்சம். சரி, மிமிக்ரி பண்ணுறதுங்கிறதே ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் தான். ஸோ அப்சர்வேஷனில் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அதில் ஒருத்தரை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான். பிளான் பண்ணி நாம் இன்றைக்கி ரஜினி மாதிரி நடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, தானாக வர்றது. அது நடக்கும். ஓகே. ஒரு ஃபேனாக வந்து நீங்கள் இருக்கீங்க அண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பண்ணும்போது அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணும்போது, அவரை மாதிரி வாய்ஸ் பேசும்போது, அது ஒரு மாதிரி ஆத்மாத்மமாக பண்ணியிருப்பீங்கல்ல. அந்த ஃபஸ்ட்டு டே அவரை மாதிரி பேசி அதுக்கு கிடைச்ச அந்த அப்ளாஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு டேவா? ஞாபகம் இருக்குது. ஸ்கூலில் தான். அது வந்து ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து ஒரு ட்ராமா போடுறோம். ட்ராமா போடுறது வந்து அந்த யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு, அவனும் நானும் சேர்ந்து ட்ராமா போடும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டே அந்த ஆண்டவா எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றப்படுறோம். அதில் வந்து எடுத்தோடனே ஸ்க்ரீனை திறந்தோன்னே அந்த முத்துல வர மாதிரி இந்த கையடி வச்சவன, ஆண்டவா எல்லாரையும் இந்த உலகத்தில் நல்லபடியாக காப்பாற்றி அவங்கள சந்தோஷமாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பம். பயங்கர விசில் அது. எனக்கு இப்போ சொன்னாலும் அப்படியே புல்லரிக்கும் அது. ஏன்னா அந்த மொமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அப்போ ஸ்கூலில் அப்போ தான் பார்க்குறேன், யாரா அவன் 9வது படிக்கும்போது இவ்வளோ 11th படிக்கும்போது இவ்வளோ சீரியஸாக ரஜினி வாய்ஸ் பேசுகிறான் அப்படின்னுவான். ஸோ அந்த அளவுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் தான். ஸ்கூலில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்கூல்மேட்ஸ் தான் பயங்கர என்கரேஜ். அவங்க என்கரேஜ் பண்ணது தான். அது என் கூட அந்த அந்த ட்ராமா வந்து எழுதுனது கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர். அவர் என்னோட கிளாஸ்மேட்டு. அவர் தான் இப்போ வந்து இந்த ஓஹோ எந்தன் பேபிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணுவார். ஆமாம், ஜிடி நாயுடுன்னு ஒரு படம் வருது இல்லையா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதும் அவர் தான். ஸோ நானும் கிருஷ்ணகுமாரும் வேறு கிளாஸ்மேட்ஸ்.